அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நேற்று வரைக்கும் நம்ம சித்த வேதத்துல சீடன் கேட்கிற கேள்வி, பலவிதமான மதங்கள் இருக்கிறது, அதை பற்றி கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா, ஞானபிதா இருப்பது ஒரே மதமாகத்தான் இருக்க வேண்டும், அதற்கான வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும், அது ஜீவன் புறப்பட்ட இடமான அதே ஈஸ்வரனிடத்தில் அது போய் சேர்வதற்கான அந்த வழிமுறையாகத்தான் இருக்க வேண்டும், அதைத்தான் மதங்கள் எல்லாம் கூறுபவையாக இருக்க வேண்டும். ஆனால் பெயர்கள் தான் பலவிதமாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மகான்கள் வாழ்ந்த சூழ்நிலை, அவர்கள் பேசிய மொழி, அவர் வாழ்ந்த காலங்கள், அதை பொறுத்து ஒன்னால் மாறுபட்டு இருக்கலாமே தவிர உண்மையில மதம் என்பது ஈஸ்வர மதம் ஒன்று தான் என்பது தான் ஞானபிதா நமக்கு தெளிவுபடுத்தினாரு. இன்றைக்கு சதுர் வாக்கியங்கள், அதை பற்றி சீடன் கேள்வி கேட்கிறாரு. சுவாமி, பிரம்ம உபதேசம் மோட்சம் கிடைப்பதற்கு வேண்டும் என்றும் அது மகா வாக்கியமான சதுர் வாக்கியங்கள், அதாவது 4 சொற்கள் என்றும் உலகத்துல சொல்லி வரார்களே, இதை பற்றி தான் 4ஆம் அத்தியாயத்தில் இதை பற்றி நீங்கள் கண்டித்தீர்களே, இதை பற்றி மறுத்தீர்களே, அப்ப இந்த சதுர் வாக்கியத்தினுடைய இந்த உண்மை பொருள் என்னன்னு எனக்கு புரியும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்கின்றார். பிரஜானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்மம், இந்த 4 வாக்கியங்கள் தான் சதுர் வாக்கியங்கள். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்க சொல்ல சீடன் சொல்றாரு, பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரகர்ஷிக்கப்பட்ட அறிவு, அதாவது வேறிட்டு வேறிட்டு வெளியில் அறியப்படுகின்ற அறிவெல்லாம் பிரஜானம் பிரம்மம் என்று சொல்கிறார். அப்ப உண்மையில அதனுடைய பொருள் என்ன? சீடன் சொல்றாரு, அதுக்கு குரு தான் சொல்றாரு. அது இப்போ சொன்ன இந்த சதுர் வாக்கியத்தினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உண்மையில என்ன அதன் பார்த்தீங்கன்னா, பிரஜானம் பிரம்மம் என்றால் பிரதிபலிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிவு பிரம்மமாகும். அதாவது தன்னிலிருந்து பிரதிபலிக்கப்படுகின்ற அந்த வஸ்துக்களை அறிகின்ற அறிவு எதுவோ அது பிரம்மம். அது எப்படின்னா, கண்களால் பார்த்தறிவதும், காதுகளால் கேட்டறிவதும், மூக்கினால் முகந்தறிவதும், நாக்கினால் ருசித்தறிவதும், தோளினால் தொட்டறிவுகின்ற இந்த 5 நிலைமைகள், இதெல்லாம் எது அறிவதற்கு காரணமாக இருக்கின்றதோ அதுதான் பிரம்மம். ஆனால் சீடன் என்ன சொல்றாரு, வேறிட்டு வேறிட்டு அறியப்படுகின்ற அறிவுக்கள் எல்லாம் பிரம்மமாகும் என்கின்றார். அப்போ வெளியில காட்பது, கேட்பது, அறிவது எல்லாமே அது பிரம்மம் என்கின்றார். அப்ப சலனப்படக்கூடிய நிலைதான, அதுதானே மாயையாக வெளியில சலனித்து இருக்கக்கூடிய, வெளியில் காட்பது கேட்பது அறிவாகி அந்த இறந்த காலமாக அறிவை, அதை எப்படி அறிவுன்னு அதை சொல்ல முடியும்? அது அப்ப பிரஜானம் பிரம்மம் என்றால் அந்த வேறிட்டு வேறிட்டு அறிகின்ற, அதாவது கண்களால் பார்ப்பது, காதால் கேட்பது, இப்ப 5 புலன்கள் வழியாக அறிகின்றமே, இதெல்லாம் அறிவதற்கு எது காரணமாக இருக்கின்றதோ அதுதான் இந்த 5 துவாரங்களில் அறிகிறது என்று அந்த 11ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கே, 5 புலன்கள் வழியாக அந்த அந்த அறிவு எதுவானால் அது மனம்தான் அதை அறியுது. அந்த மனம் தன்னிலிருந்து அது பின்னமாகி அது வெளியில உள்ள, அது பல விதத்துல அது பின்னப்பட்டு அது பிரகாசித்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அந்த தன்னுடைய சக்தி பிரதிபலிக்கின்றது அதே மனதுலதான். அப்ப அந்த சக்தியானது பிரகாசமா இருக்கிற அந்த மனசக்தி அது பின்னமின்றி தன்னில் தானே அடங்கி நிற்கிறதுக்குத்தான் உண்மையான பிரஜானம் பிரம்மம் என்பது. அப்ப வெளியில பாக்குறது, கேட்கறது, அறியது 5 புலன்கள் வழியாக எதுவுமே அது உண்மையில அது கிடையாதது, பிரம்மம் என்பது அது கிடையாதது.
அது நமக்குள்ள இருந்து அந்த சக்தி பிரகாசிக்குதே, அந்த பிரகாசமானது நமக்கு உள்ளுக்குள்ளேயே அதனுடைய பிறப்பிடத்திலேயே அசையாமல் நிலைநிறுத்துவது தான் அது உண்மையான அது பிரஜானம் பிரம்மம் என்று அதை தான் சொல்றது. அப்ப தன்னிலிருந்து அந்த பிரதிபிங்கப்பட்டு இருக்கின்ற அந்த பிரகாசம் தனக்குள்ள எப்போ சலிக்காத, அதாவது அசைவு இல்லாம வரும்போது தான் அந்த பிரஜானம் பிரம்மம் என்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த டைம்ல தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று எதுவும் கிடையாது. அப்ப அந்த நிலையில எதுவும் டிஃபரெண்ட் கிடையாது. நம்ம தான் அந்த பிரம்மமாவே அந்த நிலையில நின்னுறோம் அது. அப்ப நான் வேற, வெளியில இருக்கிறது வேறோ, வெளியில இருக்கிறதெல்லாம் அறிவு அப்படின்ற அந்த நிலை தெரியாதது. இது அனுபவத்துல வரக்கூடிய நிலை அது. இது அனுபவம் இல்லாத, வெளியில காண்பதெல்லாம் அதுதான் பிரம்மம் 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையான அறிவாகுமா? இப்ப நான் கூட இந்த சத்சங்கத்துல பேசணும் 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 சொல்லிட்டு இருந்தா என்ன பயன் அது? பிராக்டிக்கலா பேசணும்ல, தினசரி அது வெறும் வார்த்தையால் அது சொல்லி என்ன பயன் அது? நடைமுறையில அது செயல்ல அனுபவத்துல வரணும்ல. எல்லாமே அந்த பிரஜானம் அந்த பிரம்மையிலிருந்து தான் வெளியில் காண்பது கேட்பது. அது வெளியில சரணப்பட சொல்லதானே, அதுல இருந்து தானே அது அறிவாக தெளிப்படுது. அதை வெளியில காண்பது அறிவுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியாதது? இப்ப அந்த சக்தி நமக்குள் அசையாமல் அது நிலை நிற்கும் போது தானே, அந்த டைம் தானே தியானமோ தியானிப்பதற்கோ எதுவுமே இல்லைல்ல. இப்ப எப்ப அது முழுமை பெறுகிறது? தியானம். அப்ப தியானிப்பதற்கான அந்த தியானத்தை தான் நம்ம தியானிக்கிறோம். தியானம் செய்யப்படும் பொருள், தியானம் செய்பவன். தியானம் செய்யப்படும் பொருள் எது? பிரம்மன் தானே. தியானம் என்பது ஒரு செயலாவது இந்த இடத்துல. தியானிப்பவன். அப்ப மூன்றுமே ஒரு எதுவுமே இல்லாத நிலைக்கு போவது தானே. அது முழு நிறைவோடு. அதுதானே உண்மையான பிரஜானம் பிரம்மம் என்பது. அதுதானே அனுபவத்துல வர்றது. அப்ப அனுபவம் இல்லாமல் எதை சொல்லி கொண்டிருந்தாலும் அது வெற்று வாய்ஜாலம் தான் அது. அப்ப இந்த மாதிரி சதுர் வாக்கியங்களை நாம் சொல்வதனால் ஒரு பயனும் என்பது கிடையாதது. அதை சொல்வதனால் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு விரயம்தான் ஆகி கொண்டிருக்கிறது. இறப்பை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அது உண்மையான அறிவாகுமா? இறப்பை நோக்கி நாம் பயணம் செய்வது. ஜீவன் பிரம்மத்தை நோக்கி பயணம் செய்வது தானே, அது உற்பத்தியான இடத்தின் நோக்கி லயிப்பது தானே அது உண்மையான பயணம். அப்ப சதுர் வாக்கியங்களை நாம் மனனம் செய்வதாலேயோ என்ன பயன்? திரும்ப திரும்ப அதை சொல்வதால் என்ன பயன்? அது கிடையாது. இல்ல, அனுபவத்தில் தானே அது வர வேண்டும். அது அதே மாதிரிதான் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மம். அதனுடைய உண்மை நிலையை தான் இங்க ஞானபிதா இன்னும் தெளிவுபடுத்துறாரு. அகம் பிரம்மாஸ்மி என்றால் நான் பிரம்மமாக மாவிக்கிறேன் என்று சீடன் சொல்கிறார். அப்ப அந்த இடத்துல இரட்டை நிலைகள் என்பது உருவாகுதல்ல. நான் வேற நீ வேற என்ற ஒரு நிலை உருவாகுதில்ல. அகம் பிரம்மாஸ்மி என்றால் அகமாயிருக்கின்ற வெளியுள்ளில் தானாயிருக்கின்ற அந்த பிரம்மம் என்ற அந்த பிரகிருதி, அதாவது இயற்கை தன்னிலிருந்து மாயையாக அது சலித்து கொண்டிருக்கின்ற அந்த சலனம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் தன்னில் தானே அடங்குகின்றதாகிறது. எப்போ நான் பிரம்மமாய் பாவிக்கின்றேன் அகம் பிரம்மாஸ்மி என்றால், அப்ப வெளியில பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு அதுதான் பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக்கிறதுல என்ன பயன்? அது அதுதான் நானும் சொல்றதால என்ன பயன்? அது அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த இடத்துல அதுக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப தன்னிலிருந்து மாயையாக சலித்து கொண்டிருக்கிறதால இந்த மாதிரி அவஸ்தைகள் நமக்குள்ள ஏற்படுது. அப்ப அத சலனம் இல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானம் ஆகிய தன்னில் தானே அடங்குகிறது. இதுக்குதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது.
அந்த நேரத்துல தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று இல்லை, மொத்தமாகவே நம்ம பிரம்மமாவே அந்த டைம்ல இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தத்துவமசி. அதுக்கு சீடன் சொல்ற விளக்கம், அது நீயாகி பாவிக்கின்றது என்றும் அப்படின்னு சொல்றாரு. அது அது நீ, அப்ப நான் வேற நீ வேற என்ற நிலைமை தானே அந்த இடத்துல உருவாகுது. தத்துவமசி என்றால் தத் பிளஸ் துவம் பிளஸ் அசி, அதான் தத்து என்றால் பிரம்மம், துவம் என்றால் நீ. அப்போ பிரம்மம் வேற மாயை வேற. நான் என்பது சூன்யம் என்பது சக்தி, அதாவது தானாய் இருக்கின்ற அந்த சக்தி தன்னிலிருந்து அது வெளியுள்ள சலித்து வியாபித்து நசித்து கொண்டிருக்கின்றது தான் மனசக்தி. அது அசி என்றால் பாவிக்கிறது, அதாவது அது மாதிரி அந்த மனசக்தி தான் அது நானாகிறது அப்படின்னு சொல்றது அது கிடையாது வருது. அப்ப தத்துவமசி அப்படின்றது உண்மையான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தத்து என்னும் பிரம்மத்திலிருந்து தான் துவம் என்ற நீ என்னும் மனசக்தி அது வெளியில உள்ள அந்த சக்தியானது வியாபித்ததால, நாலா விதங்கள் அது வெளியில போய் வியாபித்ததாலதான் அந்த மாதிரி நிலை உருவாச்சிருது. அந்த மாதிரி உருவாக்காம அந்த சக்திய சலிக்க விடாமல் அந்த பிரம்மத்திலேயே லயிக்கின்ற அந்த நிலைமைக்குத்தான் அந்த சமயத்துலதான் பிரம்மமாகி தீருகிறது. அந்த நான் நீ என்ற அந்த அகங்காரத்தினுடைய அந்த பேதம் இல்லாமல் தானாகி நிற்கின்ற அந்த நிலைமைக்குத்தான் தத்துவமசி என்ற ஒரு நிலை வருது. அந்த நேரத்துல தியானமோ தியானிப்பதற்கோ வேற ஒண்ணும் கிடையாதது. நம்ம பிரம்மமாவே அந்த டைம்ல நம்ம ஆகி விடுகின்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா அயம் ஆத்மா பிரம்மம். அதுக்கு சீடன் சொல்றாரு, ஆத்மாதான் பிரம்மம் என்றோம் அப்படின்னு நான் கருதுகிறேன் என்று சீடன் சொல்கிறார். அப்ப அப்பயே அங்க பேதம் வந்துருச்சுல, நான் வேற பிரம்ம வேறன்ற மாதிரி, ஆத்மா வேற நான் வேறன்ற மாதிரி ஒரு பேதம் வந்துச்சுல. அப்ப நான் என்பது மாயை ஆகுதுல, இந்த மாயை தான் நான் பிரம்மமாக பிரம்மம் அதுதான் பிரம்மன்ற மாதிரி நான் பாவிக்கிறேன்ற மாதிரி ஆகுதுல. அது ஆத்மா வேற மாயை வேற என்ற இரட்டை நிலைகள் அந்த இடத்துல உருவாவது இல்லை. அப்ப அயம் ஆத்மா பிரம்மம் என்றால் அயம் பிளஸ் ஆத்மா பிளஸ் பிரம்மம். அயம் என்றால் ஈ, ஆத்மா என்றால் அதுக்கு ஆத்மா, பிரம்மம் என்றால் பிரம்மம் எனவும் சொல்லப்படுகிறது. அப்படின்னு பார்த்தா அயம் என்பது ஈ என்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அது வெளியில உள்ள நாலா விதத்துல அது பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் வெளியில உள்ள பிரகாசிக்காமல் எப்ப தனக்குள் இருக்கின்ற ஆத்மாவில் பிரகாசித்து சலனமில்லாத இருக்கின்ற நிலைமையாகிறதோ அப்போதுதான் அயம் ஆத்மா பிரம்மம் என்ற நிலை வருது. அந்த நிலையில தான் தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று இல்லை. அப்ப சீடன் சொல்ற விளக்கம் எல்லாமே மாயை என்ற ஒரு நிலைமையில் இருந்து கொண்டுத்தான் அந்த விளக்கம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அது நானாவதான் ஆவன்ற மாதிரி அது என்ன அந்த இரட்டை நிலையிலேயே அது குறிக்கக்கூடிய நிலையிலாவே இருக்கிறது. ஆனால் ஞானபிதா தான் அதுக்கு தெளிவுபடுத்துறாரு. அது பிரம்மம் என்ற நிலையில் இருந்து அதுக்கான விளக்கம் கொடுத்து அதன் கூடவே சரி அதை நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போதுதான் நாம் பிரம்மமாகவே ஆகின்றோம். அதை அனுபவத்தில் கொண்டு வரும் போதுதான். இதை அனுபவத்தில் இல்லாமல் வெறும் செயலிலாவே இருந்தால், நான் கூட பாயசம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், இது வந்து காம்பினேஷன் சர்க்கரை எவ்வளவு செய்யணும், சேமியா எவ்வளவு செய்யணும், பார்லி எவ்வளவு செய்யணும், இது சொல்லிக்கலாம். சொல்லி என்ன பிரயோஜனம்? அது பிராக்டிகலா அது சுவையை அறிந்தால் தானே நம்மளுடைய அனுபவத்துக்கு என்னால வர முடியும். இதான் நாலாம் அத்தியாயத்தில ஞானபிதா 5ஆம் அத்தியாயத்தில் இதெல்லாம் விளக்குறாரு. ஒரு வாழைப்பழம் அது கண்டு வச்சு அதை நட்டு பயிரிட்டு அதனுடைய காய்களை பலவேறு விதமான பொருட்கள் பதார்த்தங்கள் செய்து பலவிதமான சமையல் செய்து அதை சாப்பிட்டவங்களுக்கு தானே அதனுடைய அனுபவம் தெரியும். அது நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தாமல் வெறும் வாயளவுல சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பயன்? அது
அப்ப அந்த மாயை என்ற நிலையிலிருந்து அந்த மாயையைத்தான் பிரம்மம் என்று சொல்லுவது, அந்த விளக்கங்கள் என்பது தவறு என்றாரது. பிரம்மம் என்ற நிலையிலிருந்து பிரம்மமாகவே மாறுகின்ற அந்த நிலைக்குத்தான் உண்மையான பிரம்மம் என்ற நிலையை அந்த நேரத்துலதான் தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று இல்லை என்ற நிலை என்பது ஏற்படு. தியானமோ தியானிப்பதற்கோ தியானம் செய்பவனும் கிடையாது, அந்த இடத்துல எல்லாமே அதுவாகவே மாறிவிடுகிறது. செய்யப்படும் பொருளும் கிடையாது, தியானம் செய்யப்படப்படுவது. தியானம் என்ற செயலும் அந்த இடத்துல கிடையாது. எல்லாமே அது பிரம்மமாகவே அந்த இடத்துல அது மாறிவிடுகிறது. இந்த 4 வாக்கியங்கள் தான் பிரம்ம உபதேசமாக தியானிப்பதற்குன்னு சொல்லப்பட்டதல்ல. இதை தாண்டி இன்னமும் வார்த்தைகள் இருக்கிறது. இவ்விதம் பிரம்மத்தினுடைய நிலைமை என்று அறியவும் பொருட்டாகும். இதுதான் பிரம்மத்தினுடைய நிலை என்று இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்க தவிர, உண்மையில இது அனுபவத்துல வந்தா மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர, இந்த வார்த்தையை நம்ம உச்சரிக்கிறதால எந்த பயனும் கிடையாது. இது அறிவதற்கு இன்னமும் 2 வாக்கியங்கள் எஸ்டா ஞானபிதா இடத்துல சொல்றாரு. பிரம்ம ஜோதி ரசம், அதாவது பிரம்மம் பிளஸ் ஜோதிஸ் பிளஸ் அகம், அதாவது தான் தானே பிரம்ம ஜோதி ரசம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்ம ஜோதி ஆகாசமான வெளியுள்ளில என்ற அந்த பிரகிருதி பின்னமாகி, அதாவது வெவ்வேறாக அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசம் பின்னப்படாமல் ஒரே பிரகாசமாக ஆதி அந்த ஈனமாய் ஆரம்பமும் முடிவும் இல்லாத நிலையில, அடிமுடி இல்லாத நிலையில தன்னில் அடைகின்ற அந்த நிலைமைக்குத்தான் பிரம்மர் ஜோதிரசம் அப்படின்னு சொல்றது. அந்த நேரத்துல தியானமோ தியானிக்கப்படுவதற்கோ எதுவுமே அந்த இடத்துல மற்றொன்று என்பது எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்னாயிடுச்சு. நான் நீ அந்த பேதம் கிடையாது. எல்லாமே தானாய் தன்மயமாக அந்த நிலையில ஆயிடுச்சது. அடுத்த வாக்கியம் பாத்தீங்கன்னா பிரம்ம சத் ஜகத் மித்தியா. அப்போ பிரம்மம் பிளஸ் சத் பிளஸ் ஜகத் பிளஸ் மித்தியா, அதாவது தானா இருக்கின்ற அந்த பிரம்மம் தன்னில் உண்டாயிருக்கின்ற அந்த சலனம் தன்னில் லயித்து ஆதி அந்த ஈனமாய், அதாவது அடிமுடி இல்லாமல் தானாய் தன்மயமாயிருக்கின்ற அந்த நிலைமைக்கு தான் பிரம்மம் சத் ஜகத் மித்தியா. அப்ப தன்னிலேயே அந்த சக்தி வெளியில வியாபிக்க விடாமல் தன்னிலேயே அது லயிக்கும் போது தான் அந்த நிலை இருது. அந்த டைம்ல தியானமோ தியானிப்பதற்கோ மற்றொன்று இல்லை என்ற நிலை ஏற்படுது. இந்த மாதிரி இல்லாம 4 விதத்தில் உள்ள இந்த மந்திரங்களை கொண்டோ மும்மூர்த்திகளை வச்சு சங்கல்பிச்சு தியானித்து கொண்டிருக்கும் பலவிதமான விரதங்கள் நம்ம அனுசிச்சுட்டு பட்டினி இருந்து நோய்வாய்ப்பட்டு கொள்வதோ, பல ஜீவனுடைய இம்சைகள் நமக்குள்ளே அது ஏற்படுத்தி கொண்டு யாகம் ஓமங்கள் இதெல்லாம் சொல்லி சக்தி பூஜை என்று சொல்லி பூஜை செய்து கல் சாராயம் பினோ முதலியங்கள்லாம் தின்னும் இந்த மாதிரி நினைவு தடுமாறி தலை சுற்றி நமக்குள்ளேயே உடலுடைய பல பாகங்களை அடிபட்டு கொண்டோம். அதே இது இல்லாம காசி ராமேஸ்வரம் முதல்ல புனித தலங்களை என்று நினைத்து அங்கெல்லாம் போயிட்டா கூட இதனுடைய நிலையை நம்ம முக்தி எழுதலான்னு அப்படி நினைக்கிறது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் புக்தி கெட்டு ரோகம் அடைந்து செய்யப்படுகின்ற இந்த செயல்கள் இதால உடலுக்கும் பலவிதமான வியாதிகள் மன ரீதியான ஒரு நிம்மதி இல்லாத நிலைதான் இதுக்கெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் பண்ணனா நம்மளுக்கு கைவல்யம் என்ற நிலை கிடைக்காதது. இந்த மாதிரி செய்து கொண்டு தன்னுடைய சக்தி அதோகதியாக நசித்து போகிறதல்லாமல் தன்மயமாதற்கான அந்த வாய்ப்பும் கிடையாதது. அப்ப தானாய் தன்மயமாக வேண்டுமென்னா இப்ப சொன்ன மாதிரி அந்த பிரகாசம் என்பது அந்த சக்தி தன்னில் தானே அது வெளியில வியாபிக்க விடாமல் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே லயிக்க வேண்டும். இந்த மாதிரி லயிக்கிறது தவறாம வேற எந்த ஒரு வழியும் இல்லை அந்த கைவல்யம் என்ற நிலையை பெறுவதற்கு. அப்படின்ற முறையில தான் ஞானபிதா நமக்கு இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்துறாரு. இந்த நிலையை அனைவரும் எய்த வேண்டும் என்று தான் ஞானபிதாவை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம்.
நம்ம நேத்திக்கு வரைக்கும் மதங்கள் பற்றின விவரங்களை கவனிச்சிருந்தோம். இருப்பது ஒரே மதம் தானே தவிர பலதரப்பட்ட மதங்கள்ங்கிறது கிடையாது. அந்த ஒரு மதத்தை தான் இது நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வந்த அத்தனை குருமார்களும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதேவே தான் சாமி சிவானந்த பரமசர் நமக்கும் அறிமுகப்படுத்தி இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 21வது அத்தியாயம். இந்த உலகத்துல மோட்சத்துக்கான உபாயமாக பின்பற்றக்கூடிய வழிமுறைகள்ல இந்த சதுர் வாக்கியங்களை பிரம்ம உபதேசமாக ஏற்றுக்கொண்டு அதை மந்திர உச்சாரணங்களாக செய்யறது கூட இப்போ வழக்கத்தில் இருக்குது. பிரக்ஞானம் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வாக்கியங்கள். இதை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வாக்கியத்தினுடைய பொருளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை தொடர்ந்து அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி உச்சரிக்கிறதுனால நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் ஒரு நம்பிக்கை நிலவுது. அப்படி உலகமானது இந்த வாக்கியங்களுக்கான அர்த்தமாக அவங்க எதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பிரக்ஞானம் பிரம்மம் அப்படிங்கிறது, அதாவது நம்மளிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு. அதாவது நம்ம எதெல்லாம் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறோமோ பார்க்கிறோமோ அந்த அறிவாக நாம் அறியக்கூடிய அத்தனையுமே பிரம்மம் தான் அப்படிங்கிறத அவங்க அந்த வாக்கியம் சொல்றதாக அவங்க நம்புறாங்க. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னால், அகம் அப்படின்னு சொன்னால் அது நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக அதை அவங்க நினைக்கிறாங்க. தத்துவமசி அப்படின்னு சொன்னால் தத்துவம் கூட்டல் அசி, துவம் அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம எதிரில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நீ அப்படின்னு சொல்லும்போது நம்மளிருந்து வெளியில் பார்க்கக்கூடிய எல்லாமே அது எல்லாமே பிரம்மமாகவே கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறதாக இந்த உலகத்தில் நம்பி வராங்க. ஆத்மா பிரம்மம் அப்படின்னா ஆத்மா தான் பிரம்மம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதாக உலகமானது நம்பி வருது. இப்படி இந்த வாக்கியத்துக்கான அர்த்தங்களை நாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கியத்தை நம்ம உச்சாரணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மோட்சம் கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒன்று, அந்த வாக்கியங்கள் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க தங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து தான் உணர்ந்த பிரம்மத்தினுடைய நிலையை அவங்க ஸ்ருதிகளாக அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை படிக்கிறதுனாலையோ அதை தெரிஞ்சுக்கிறதுனாலே நமக்கு எந்த அந்த அனுபவமானது நமக்கு உண்டாகுமா அப்படின்னு கேட்டால் உண்டாகிறது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு கற்கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம இது நாள் வரைக்கும் சுவைச்சது இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த கற்கண்டினுடைய ருசி எனக்கு தெரியப்படணும், அதுக்காக ஒருத்தர்கிட்ட போய் கேட்குற கற்கண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. அவருடைய அனுபவத்தில் அந்த கற்கண்டை சுவைத்து பார்த்ததுனால அதிலிருந்து அவர் புரிஞ்சுக்கிட்ட வகையில் அவர் சில பாயிண்ட்ஸை எனக்கு சொல்கிறார். கற்கண்டுங்கிறது அது வெள்ளையாக இருக்கும், திடப்பொருளாக இருக்கும், சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கற்கண்டை அவர் சுவைக்கும் போது ஏற்பட்ட அனுபவத்தை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குறார். நான் என்ன பண்ணணும், அந்த கற்கண்டை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா அவர் கற்கண்டை எப்படி சுவைத்து பார்த்தாரோ அது மாதிரி நான் சுவைத்து பார்க்கறது தான் அந்த அனுபவத்தை நான் அப்படியே அனுபவிக்கிறதுக்கு சரியான வழிமுறையாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் சொன்ன வாக்கியங்கள் கற்கண்டு வெள்ளையாக இருக்கும், திடப்பொருளாக இருக்கும், இனிப்பாக இருக்கும்னு இதைவே திரும்ப திரும்ப 1000 முறை 1,00,000 முறை எத்தனை முறை நான் உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த கற்கண்டினுடைய சுவை எனக்கு தெரிய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த கற்கண்டை எடுத்து என்னுடைய நாவில் அந்த நாக்கில் வச்சாலே போதும் கற்கண்டுனா என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போது அது எவ்வளோ இனிப்பாக இருக்குங்கிறது யாரும் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அது அனுபவத்துக்குள்ளான விஷயம். அதுக்கு பின்னாடி செயல்முறைங்கிறது ஒன்று தேவைப்படுது. செயல் இல்லாமல் நமக்கு அனுபவமானது உண்டாகிறது கிடையாது. அதனால இந்த வாக்கியங்களை நம்ம சும்மா உச்சாரணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ருசி அறிய முடியுமானா முடியாது. அதுபோல தான் இந்த மகா சதுர் வாக்கியங்களானது பிரம்மத்தினுடைய நிலையை அவங்கவுங்க அனுபவித்த நிலைகளை அவங்க ஸ்ருதிகளாக எழுதி வச்சிருக்கிறாங்க. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு அனுபவங்கிறது வராமல் செயல்படாமல்
நம்ம வெறுமனே வாக்கியங்களை படிச்சுட்டு இருக்கிறதுனாலே நமக்கு உண்டாகிறது கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க புரிஞ்சிருக்கக்கூடிய அர்த்தத்திலேயும் இந்த வாக்கியங்கள் கிடையாது. அதுவும் தவறான ஒரு புரிதலில் தான் இருக்குது. ஏன்னா அந்த வாக்கியத்தை கவனித்து பார்க்கும்போது பிரஜ்ஞானம்னா பிரதிபலிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஞானம், அதாவது அறிவு அப்படிங்கிறது பிரம்மம், பிரஜ்ஞானம் பிரம்மம் அப்படின்னு வாக்கியத்தினுடைய பொருள்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கான விளக்கங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். அது அனுபவத்துக்கு வரும்போது தான் அந்த கவனம்ங்கிறது வரும். அது மேலே இருக்கக்கூடிய விசாரணைங்கிறது இன்னும் மேம்படும். அனுபவம் இல்லாமல் இங்கே நாம் எதையுமே விசாரித்து அறிய முடியாது. அப்படி சாமி இந்த வாக்கியங்களுடைய பொருள்களை அனுபவித்து விசாரித்து அவர் அறிந்ததுலேருந்து நமக்கு சில புரிதல்களை இங்கே கொடுக்குறாரு. அதில் பிரஜ்ஞானம் பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிரதிபலிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு பிரம்மம் தான். அந்த அறிவுங்கிறது என்ன? நம்ம எதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் அறிவா? நம்ம பார்க்கறது, கேட்பது, அறிவது இதுதான் அறிவா அப்படின்னா இல்லை. இது முதல் அத்தியாயத்திலே சாமி அறிவுனா என்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பார். நாம் அறிவது எதுவோ அது அறிவல்ல, நமக்கு அறிவிப்பது எதுவோ அதுவே அறிவு. நாம் ஒரு விஷயத்தை அறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் அறிவுங்கிறது. என்னிலிருந்து ஜீவசக்தியான வாயு வெளியில் வியாபிக்கலை அப்படின்னு சொன்னால் என்னால் எதையுமே அறிய முடியாது, பார்க்கவோ கேட்கவோ செய்ய முடியாது. என்னுடைய உள்நிலை பயணத்திலையும் கூட அந்த ஜீவசக்தியான வாயு தான் நமக்கு அறிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. என்னுடைய வெளிமுக பயணத்திலையும் இந்த உலகங்கிற அவஸ்தையில் கூட ஜீவசக்தியான வாயு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செஞ்சிட்ருக்குது. அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய சக்தி தான் அது அறிவாக வெளியில் பிரகாசிக்குது. அப்படி தன்னிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை அறிவதற்காக பிரகாசிப்பது எதுவோ அதுதான் பிரஜ்ஞானம் பிரம்மம். நமக்கு ஒரு விஷயத்தை அறிவிப்பது எதுவோ அதுவே பிரம்மம். அப்போது கண்களால் பார்த்தறிகிறோம், காதால் கேட்டறிகிறோம், மூக்கால் முகர்தறிகிறோம், நாவால் சுவைத்தறிகிறோம், தோளால் தொட்டறிகிறோம். இப்படி 5 வகையான அறிவுகளை நாம் இந்த புலன்கள் வழியாக அறிஞ்சிட்ருக்கிறோம். இந்த அறிவை அடையிறதுக்கு இந்த கண்ணு பார்க்கறதுக்கு எது காரணமாக இருக்குதோ, காது கேட்பதற்கு எது காரணமாக இருக்குதோ, மூக்கு முகர்ந்தறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ, நாவு சுவைத்தறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ, தோல் தொட்டறிவதற்கு எது காரணமாக இருக்குதோ அதுதான் அறிவுங்கிறது. அந்த அறிவுங்கிறது ஜீவசக்தியான வாயு. அதுதான் நம்மிலிருந்து வாயு ரூபமாக அது வெளியில் வியாபிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்படி வெளியில் வியாபிக்கக்கூடிய அந்த பிரகாசம் எப்போ நமக்குள்ளரே நிலை பெறுதோ அப்போ அந்த அறிவை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எது அறிவுங்கிறது அப்போ தான் தெரியும். ஏன்னா அந்த ஜீவசக்தியான வாயு கண்கள் மூலமாக பிரவேசிக்கும் போது கண்ணு தான் பார்க்கறதா நம்ம நம்புகிறோம், காது தான் கேட்குதுன்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம், மூக்கு தான் முகர்ந்தறியுதுன்னு நம்புகிறோம், நாவு தான் சுவைத்தறியுதுன்னு நம்புகிறோம், தோல் தான் துட்டறியுதுன்னு நம்புகிறோம். ஆனால் இதில் எல்லாம் இந்த வாயு நடமாட்டம் இல்லைன்னா நினச்சி பாருங்க, இந்த அவயங்கள்னால இந்த வேலையை செய்ய முடியாது. தூங்கிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளார அடங்கி இருக்குது, கண்கள்னால பார்க்க முடியறதில்ல, காதால் கேட்க முடியறதில்ல, மூக்கால் முகர்ந்தறிய முடியறதில்ல, நாவால் சுவைத்தறிய முடியறதில்ல, தோளால் தொட்டறிய முடியறதில்ல. அப்போ இந்த அவயங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, இந்த அவயங்கள் தான் இதெல்லாம் அறியுது அப்படின்னு சொன்னால் நம்முடைய சக்தி உள்ளில் அடங்கும் போதும் கூட இந்த அவயங்கள் வேலை செய்யணும். செத்துப்போன பிணத்துக்கு கூட இந்த அவயங்கள் எல்லாம் வேலை செய்யணும். ஏன் செத்துப்போன பிணத்துக்கு வேலை செய்யலைன்னா அங்கே ஜீவசக்தியான வாயுவே இல்லை. தூக்க சமயத்தில் ஏன் இந்த புலன்கள் வேலை செய்யலைன்னா அந்த ஜீவசக்தியான வாயு தண்ணியில் அடங்கி இருக்குது. அப்போ இந்த புலன்கள் வழியாக இந்த வாயு வியாபிக்கும் போது மாத்திரமே நம்மளால பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய முடியுது. அப்படி நமக்குள்ளார இருந்து மனசக்தியாக ஜீவசக்தியாக வாயு ரூபமாக வெளியில் பிரவேசிக்கக்கூடிய அந்த நிலைமை எப்போ தன்னிலே அடங்குதோ அதுதான் பிரஜ்ஞானம் பிரம்மம் அப்படிங்கிறது. அதனால் நம்மளிருந்து வெளியில் போகக்கூடிய சக்தியானது அப்படி சலிக்காமல் நம்மளே எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அடங்கி இருக்கும் பொழுது பிரஜ்ஞானம்தான் பிரம்மம். நம்மளிருந்து பிரதிபலித்து வெளியில் போயிட்டு இருந்தால் அந்த வஸ்து தான் பிரம்மங்கிறத நம்ம உணர்ந்துருவோம். ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு மாயை கிடையாது, நம்ம பிரம்மங்கிற நிலைமையில் இருப்போம். தன்னுடைய சக்தி எப்போ தன்னிலே லயிக்கிறதோ அப்போ நம்ம பிரம்மத்தினுடைய நிலைமையில் இருப்போம். அப்போ மட்டும்தான் நம்ம பிரம்மத்தை உணர முடியும். நம்ம இந்த சக்தியை சலனப்படுத்தி வெளியில் விட்டுட்டோம்னு சொன்னால் பிரம்மத்தை அறிய முடியாது. ஏன்னா மாயை இருக்கிற வரைக்கும் பிரம்மத்தை உணர முடியாது.
அந்த மாயையை தான் நாம் கவனிச்சுட்டு இருப்போம். அப்போது பிரக்ஞானம் தான் பிரம்மங்கிறத உணரணும்னா நம்மளிலிருந்து சலித்து வெளியில் போகக்கூடிய நிலைமையை சலிக்காமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை நம்ம செய்யணும். அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு செயல்முறை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வாக்கியம் உணர்த்துறது என்ன? நமக்கு அங்கே உச்சாரணம் செய்கிறதுக்கு அதில் ஒன்றுமே கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு செயல்முறையை தான் அது குறிப்பிது. இதே போல தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடியது. அகம் அப்படின்னா அகங்காரம். அது வெளியில் வியாபிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அப்படி அது வெளியில் வியாபிக்காமல் தன்னில நிலை பெறணும். ஹம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளிருந்து பிரதிபலித்து வெளியில் வரக்கூடிய ஒரு மாயையாக இருக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியானது எப்போ தன்னில லயிக்குதோ அப்போ அகங்காரமானது உண்டாகிறது இல்லை, நான்கிற நிலைமை உண்டாகிறது இல்லை. அப்போ அது தானாகவே இருக்கும், நானாக மாற்றம் அடைகிறது இல்லை. அந்த சமயத்தில் தான் நாம் இந்த பிரம்மத்தை உணர முடியும். அப்போ அகங்காரமாக வெளியில் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மாயையாக இருக்கக்கூடிய சக்தி தன்னிலே நிலை பெறணும். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. அப்போ அது தன்னில் தானே இந்த சக்தி அடங்கக்கூடிய அந்த செயல்முறையை தான் அந்த வாக்கியம் நமக்கு உணர்த்துது. இதில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை உச்சாரணம் செய்கிறதுக்கோ அது அந்த வாக்கியத்தை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் உண்டாகிறது இல்லை. அங்கே சக்தியானது தன்னில நிலை பெற செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தும் போது பிரம்மத்தை உணரக்கூடிய நிலைமைங்கிறது உண்டாகுது. அடுத்ததாக தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை. தத் கூட்டல் துவம் கூட்டல் அசி. தத் அப்படின்னா பிரம்மம், துவம் அப்படின்னா நீ, அப்புறம் அசி அப்படின்னா நாம் அதுவாகவே இருக்கக்கூடியது. அப்போ இந்த துவம் அப்படிங்கிறத கூட நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நீ அப்படிங்கிற வார்த்தையை கூட ரெண்டாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா அதில் நான் கூட்டல் ஈ தான் நீ அப்படின்னு வரும். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாற்றம் அடைகிறது. நான் அப்படிங்கிற மெய்யெழுத்தும் ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரெழுத்தும் சேர்ந்து நீ அப்படிங்கிற உயிர்மெய் எழுத்தாக மாற்றம் அடையுது. அதில் அந்த நான் அப்படிங்கிறது அது சூனியம், அது சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஈ அப்படிங்கிறது சக்தி. அந்த சலனமில்லாத நிலைமையிலிருந்து சலனப்பட்டு வரக்கூடிய அந்த நிலைமையை தான் இங்கே நாம் வெளியில் பிரதிபலித்து பார்த்துட்ருக்குறோம். அப்போ நம்மளிருந்து இந்த சக்தியானது வெளியில் சலிக்கக்கூடிய நிலைமையை தான் நாம் நீ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது சலித்து வரக்கூடிய ஒரு செயல் அங்கே உண்டாகுது. அந்த செயல் எப்போ தன்னில நிலை பெறுதோ அந்த நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சலன சக்தி வெளியில் போகாமல் தன்னில நிலை பெற செய்யும்போது அந்த சமயத்தில் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய மாயைங்கிற நிலைமை கிடையாது. அப்போ நம்ம பிரம்மத்திலே ஆழ்ந்திருப்போம், அந்த பிரம்மத்திலேயே லயித்திருப்போம். அந்த நிலைமையில் நாம் வெளியில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அறிய முடியாது, தன்னை மட்டுமே அறியக்கூடிய நிலைமையில் நாம் இருப்போம். அந்த சமயத்தில் தான் நம்ம பிரம்மம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த தத்துவமசி அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியத்திலையும் கூட நம்மளிருந்து நீ அப்படிங்கிற சலனத்தன்மையாக சலித்து வெளியில் போகக்கூடிய அந்த சக்தியானது உள்ளிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயல்முறையை நம்மளால் கவனிக்க முடியுது. அதனால் வெறுமனே இந்த வாக்கியத்தை உச்சாரணம் செய்கிறதுனாலே, இந்த வாக்கியத்தையே நினச்சிட்டு இருக்கிறதுனாலே நமக்கு எந்த ஒரு பலனும் உண்டாகிறது கிடையாது. பலன் உண்டாகணும்னா தத்தாக இருக்கக்கூடிய பிரம்மம் துவமாக சலன சக்தியாக வெளியில் போய் தீருகிற நிலைமையை தடுத்து நிறுத்தி ஆகணும். அது உள்ளிலே நிலை பெற செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரம்மத்தினுடைய நிலையை உணர முடியும்ங்கிறது தான் இந்த வாக்கியத்தினுடைய பொருளாக இருக்குது. அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொன்னால், அயம் அப்படின்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட ஈ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். அது சக்தியாக சலித்து வெளியில் போகக்கூடிய தன்மை. ஆத்மா அப்படின்னா நமக்கு தெரியும் அது ஆத்மா, பிரம்மம்னாலும் தெரியாது பிரம்மம். அப்படி பிரம்மமாக இருந்த தானாக இருந்த ஒரு பொருளுக்கு அங்கே ஜீவனாக ஆத்மாவாக ஒரு மாற்றம் உண்டாகி அந்த ஜீவனை தான் சக்தியாக சலிக்கவும் செஞ்சுட்டு இருக்குது. அது வெளியில போய் சும்மா இல்லை, அது இதுன்னு சொல்லக்கூடிய அந்த விசாரங்களால பந்தப்பட்டும் இருக்குது. அந்த பந்தத்தினாலதான் நமக்கு தன்னை அறியாத ஒரு நிலைமைங்கிறது உண்டாகுது. எப்போ அந்த பிரகாச சக்தி தன்னிலே நிலைபெற செய்தோ அந்த சக்தியானது சலிக்காமல் ஆத்மாவிலும் ஆத்மாவானது சலனப்படாமல் அது பிரம்மத்திலும் நிலை பெற செய்தோ அந்த சமயத்தில் தான் பிரம்மம்னா என்னங்கிறத நம்மளால் உணர முடியும்.
அதுதான் அயம் ஆத்மா பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையாக இருக்குது. ஸோ இந்த 4 வாக்கியங்களுடைய நிலைமையானது எல்லாமே செயலை குறிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. இதில் வாக்கியத்தினுடைய மந்திரத்தை உச்சாரணம் செய்யறதுல அதில் எந்த ஒரு பலனும் உண்டாகிறது கிடையாது. இதுதான் அந்த 4 சதுர் மகா வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில இருக்குது. இதுதான் மோட்சத்துக்கான வாக்கியங்களாக இந்த உலக ஒரு ஆள் மந்திர உச்சாரணம் செய்யப்பட்டு அதிலே தியானத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. இந்த 4 வாக்கியங்களை தாண்டி மேலும் கூட ஒரு 2 வாக்கியங்கள் இருக்குது. அது பிரம்மத்தினுடைய நிலையை உணர்த்துவதற்காக. அதை கூட சாமி இங்கே நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறாரு. பிரம்ம ஜோதிஸ் ரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குது. பிரம்மம் கூட்டல் ஜோதிஸ் கூட்டல் அகம். பிரம்மம் அப்படின்னா நமக்கு தெரியும், ஜோதிஸ் அப்படின்னா பிரகாசம், அகம் அப்படின்னு சொன்னால் நம்மளிலிருந்து வெளியில் வரக்கூடிய மாயாக இருக்கக்கூடிய சக்தி. அப்போ தானாக தண்ணில் அடங்கி இருந்த பிரகாச சக்தியானது மாயாக சலித்து வெளியில் வரக்கூடிய நிலைமையிலேயே இப்போ இருக்குது. அந்த பிரகாசமானது வெளியில் வியாபிக்கும் போது அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே நம்ம ரொம்ப சுலபமாக ஆழமாக கவனிக்கக்கூடிய நிலைமையாக இருக்குது. எப்போ அந்த பிரகாச சக்தி தண்ணீரில் நிலை பெறுதோ அப்போ உள்ளார்ந்த அனுபவங்களை நம்மளால் உணர முடியும். அது தண்ணீரில் நிலை பெற செய்யும் போது அந்த பிரகாச சக்திக்கு எந்த ஒரு நாசமும் உண்டாகிறது இல்லை. அடிமுடி இல்லாமல், தொடக்க முடிவு இல்லாமல், ஆதி அந்தம் இல்லாமல், அக்ஷரமாக அழிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவாக அது மாற்றம் அடையுது. அந்த ஒரு நிலைமையில தான் நம்ம பிரம்மம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்போ பிரம்மமாக இருந்த ஒரு வஸ்து, தன்னிலே நிலை பெற்று இருந்த வஸ்து ஜோதியாக பிரகாசமாக சலித்து அது அகங்காரமாக இருக்கக்கூடிய மாயையாக சலித்து வெளியில் வந்திருக்குது. அதே நாம உள்நிலைப்படுத்தும் போது அந்த வெளியில வியாபிச்ச பிரகாச சக்தியை தன்னிலை நிலை பெற செய்யும் பொழுது நமக்கு அங்க பிரம்மம்னா என்னங்கிறத சரியாக உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கிறது ஏற்படுது. 6வதாக இருக்கக்கூடிய சதுர்வாக்கியம், அதாவது இந்த மகா வாக்கியம் என்ன அப்படின்னா பிரம்ம சத் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்குது. பிரம்மம் கூட்டல் சத் கூட்டல் ஜெகத் கூட்டல் மித்யா. பிரம்மம் அப்படின்னா நமக்கு தெரியும், அது சத் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துவ குணமாக மாற்றம் அடைஞ்சு, ஜெகத் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகமாக வெளியில வியாபிச்சு அது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல பந்தப்பட்டு கிடக்குது. அப்படி பந்தப்படக்கூடிய அந்த நிலைமையில நம்மளால எதையுமே, அதாவது தன்னிலை அறிய முடியாத ஒரு நிலைமைங்கிறது நமக்கு உண்டாகுது. எப்போ சத்தாக மாற்றம் அடைஞ்ச அந்த பிரம்மமானது தன்னிலிருந்து உலகமாக பிரகாசிக்காமல் தன்னிலே லயிக்கப்படுதோ அந்த சமயத்துல நமக்கு பிரம்மம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உணர முடியும். அப்ப நமக்கு உலகம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு பிரம்மத்தை அறியறதுக்கான ஒரு நிலைமைங்கிறது உண்டாகும். அதனால தான் நாம வாங்கின இந்த விதையினுடைய நோக்கமே மரிக்க படிப்பதற்காகத்தான் சாமி 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லியிருப்பார். மரிக்க என்றால் மறக்க, எதை மறக்க என்றால் நான் என்ற நிலைமையையும் இந்த உலகத்தையும் சொல்லியிருப்பார். சரி, இந்த இரண்டையும் நாம மறந்து பழகணும். செத்து போகிறதுனா என்ன அப்படிங்கிறத எப்படி படிக்க முடியும்னா, செத்து போகும்போது நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்குதோ அது அந்த ஜீவன் உள்ளில் இருக்கும் போதே அந்த நிலைமையை நம்ம அனுபவிச்சாகணும். செத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் 4 நிலைமையையும் இந்த உலகத்தையும் நாம அனுபவப்பட முடியாது. அதைய ஜீவன் இருக்கும் போதே அது இல்லாத நிலையாக நாம் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அது என்ன அப்படிங்கிறத. அப்போ உலகத்தை மறக்கும் போது நாம் செத்து போகாமல் இருக்கிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அந்த அக்ஷரமாக இருக்கிறது எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். ஸோ இப்படி தான் இந்த வேத வாக்கியங்களில் இந்த சதுர் வாக்கியங்கள், அதாவது மகா வாக்கியங்களுடைய நிலைமையானது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, இந்த மகா வாக்கியங்களை நாம் மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதை சதா மந்திர உச்சாரணம் செஞ்சு நாம் இந்த மோட்சங்கிற நிலைமை அடையணுங்கிறதுக்காக சொல்லப்படலாம். இதில் மோட்சம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அந்த தவறான ஒரு புரிதல்ங்கிறது நமக்குள்ளார இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மோட்சம் அப்படின்னா ஒரு சொர்க்கலோகம் இருக்கும், அங்கே ரம்பா ஊர்வசி மேனகையினுடைய நடனங்கள் இருக்கும், அங்கே பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, நோய் இருக்காது, இறப்பு இருக்காது, அங்கே முதுமை இருக்காது, அங்கே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும்,
தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே கிடைக்கும், இப்படியெல்லாம் ஆசைகளை தூண்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது எதுவுமே உண்மையாகவே அந்த சொர்க்கமானது கிடையாது. சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன, மோட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாமி 4ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார், மோட்சம் என்பது விமோச்சனம். விமோச்சனம் என்றால் விடுதலை. விடுதலைங்கிறது எதிலிருந்து விடுதலை அப்படின்னா பந்தத்திலிருந்து விடுதலை. அந்த பந்தமானது எது அப்படின்னா கர்ம பந்தமாகும் உலகுங்கிறார். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு பேர் தான் மோட்சம், தவிர இந்த வேற ஏதோ ஒரு லோகத்துக்குள்ளார போய் பிரவேசிக்கிறதுக்கு பேர் மோட்சம் கிடையாது. இந்த உலகத்தை குறித்து சாமி சொன்ன ஒரு விஷயம் என்னவாக இருக்குது, நாம் அந்த யோனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சாமி விளக்கம் கொடுக்கும்போது, பெண்களுடைய மூத்திர துவாரத்தை குறித்து அவர் பேசும்போது கும்பிபாக நரக வாசல் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நரகத்துக்குள்ளார போகுவதற்கான ஒரு வாசல் தான் அந்த பெண்களுடைய மூத்திர துவாரம். அந்த நரக வாசல் வழியாகத்தான் நாம் நரகத்துக்குள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தை தான் நரகம்ங்கிறது. இந்த உலகம்ங்கிற அவஸ்தையிலிருந்து விடுதலை ஆவதற்கு பேர் தான் சொர்க்கம் அப்படிங்கிறது. அப்போ பந்தமானது நரகமாகவும் அந்த பந்தத்திலிருந்து விடுதலையாவது மோட்சமாகவுமாக இருக்குது. இப்போ இந்த உலகம்ங்கிற அவஸ்தையில் தான் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைக்க முடியும், மந்திர உச்சாடனங்கள் செய்ய முடியும், இந்த சதுர வாக்கியங்களுக்கான அர்த்தங்களை நாம் வார்த்தை அளவில் தேடிட்டு இருக்க முடியும். அப்போ நாம் பந்தப்பட்டு இருந்தோம்னு சொன்னால், நரகத்துக்குள்ளாரே இருந்தோம்னு சொன்னால், அதில் சொர்க்கத்தை எப்படி தேடி கண்டுபிடிக்க முடியும்? கைவழித்து அடையிறதுக்கு நாம் நரகத்தில் இருந்து என்ன பலன்? அப்போ நரகத்தை விட்டு நாம் வெளியில் வந்தால் தான் அடுத்தது அந்த கைவல்யமாக இருக்கக்கூடிய மோட்சத்துக்குள்ளே நகர முடியும். அதனால தான் நம்ம ஈஸ்வர சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல மோட்சம் அடையணும். மோட்சம் அடையணும்னு சொன்னால் பந்தமாக நாம் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பலகைகளை நாமளாக முதல்ல விடணுங்கிறார். அப்போ அந்த பலகை நம்மளை பிடிக்கல, நாம தான் பலகையை பிடிச்சிருக்கிறோம், அந்த பலகையை விடுங்கிறார். அப்படி இந்த உண்மை தத்துவத்தை புரிஞ்சுக்காம மோட்சம்னா என்ன, நரகம்னா என்ன, அதுக்கான மார்க்கம் எந்த வகையாக இருக்குதுங்கிறத எதையுமே நம்ம தெரிஞ்சுக்காம வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் அதுக்கான வழிவகைகள் இருக்குதுன்னு சொல்லி கோவில்களை பிரதிஷ்டை செஞ்சு அங்கே பிம்பங்களை கோவில்களை உண்டாக்கி அதில் பிம்பங்களை பிரதிஷ்டை செஞ்சு அதில் மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி பிரம்மா விஷ்ணு சிவன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் பிரதிஷ்டைகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு சில காலநிலைகளை ஏற்படுத்தி அதில் அவங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அவங்களுடைய நாமங்களை உச்சாடனம் செஞ்சுக்கிட்டு அதில் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் போக இந்த சக்தி பூஜைங்கிற பேரில் கல் சாராயம் இந்த அசைவ உணவுகள்லாம் சாப்பிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு மனசையும் கெடுத்துக்கிட்டு அப்புறம் புண்ணிய நதி நீராடுறோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் கங்கா ஸ்நானம் செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அப்புறம் நடந்து போய் பால் காவடி எடுக்கிறது, இப்படி என்னென்னமோ விவகாரங்களை நாம் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறோம். ஒரு மோட்சத்துக்கான அடிப்படையான ஒரு நிலைமை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்காம வெளியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள்னால தான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி தன்னுடைய ஜீவனை இன்னமும் நாம் வெளியில் விட்டு செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதனாலலாம் நமக்கு மோட்சம் உண்டாகிறது கிடையாது. மோட்சம் உண்டாகணும் அப்படின்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீவசக்தி நம்மளிலிருந்து வெளியில் போய் நசிஞ்சு போயிட்டு இருக்குது. அது முழுவதும் நசிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் பிணமாயிரும். ஒரு பிணத்தினால மோட்சத்தையோ இல்லை நரகத்தையோ அனுபவிக்க முடியாது. நம்ம உடம்புக்குள்ளார இந்த ஜீவனானது இருக்கும்போதே நாம் இந்த இரண்டையுமே அனுபவிக்க முடியும். அந்த ஜீவன் போனதுக்கப்புறம் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது எல்லாமே வெறும் கட்டுக்கதைகள். அது ஒன்று நம்ம பயமுறுத்துறதுக்காகவோ நமக்கு ஆசை காமிக்கிறதுக்காகவோ சொல்லப்பட்ட கதைகள். அது உண்மையான நிலைமைங்கிறது இந்த ஜீவனானது இந்த உடம்போடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது மாத்திரமே ஜீவனுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ அறியவோ அதை அனுபவிக்கவோ ஒரு நிலைமையானது உண்டாகுது. இல்லை வெறும் அந்த உடம்பில்லாத அந்த ஜீவனால் எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செய்ய முடியும்னா அது இந்த உடம்பை எடுக்கிறதுக்கோ மனசை எடுப்பதற்கோ காரணமே தேவையில்லை. அது தனித்தே இருந்திருக்க முடியும். ஏன் உடம்பையும் மனசையும் எடுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த இரண்டும் இல்லாமல் அந்த ஜீவனால் எதையுமே அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த உடம்புக்குள்ளார இந்த ஜீவனுடைய சக்தி உள்ளுக்குள்ளாரே இருக்கும்போது மட்டும்தான் நாம் இந்த பந்தத்திலிருந்து விடுதலையாகி மோட்சத்துக்குள்ளே நுழைய முடியும். அப்போ நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுக்கும் பின்னாடி இந்த ஜீவனானது தேவைப்படுது. ஜீவனை நாம் காப்பாற்ற வேண்டிய முக்கியத்துவங்கிறது இங்கே தேவைப்படுது.
அதனால தான் தன்னுடைய சக்தியை தன்னிலே லைக்க செய்யணும்னு சொல்கிறாங்க. அதை வெளியில் வியாபிக்க வச்சு அதை நசி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நமக்குள்ளார ஜீவனானது ஒவ்வொரு செகண்டும் வெளியில் போய் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. அது முழுவதும் போய் தீர்ந்து அது காலியாகிறதுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய செயல்முறைகள்ங்கிறது இருக்குது. அதுக்குள்ளார நாம் யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். மோட்சத்துக்கான வழி எதுங்கிறத கண்டுபிடிச்சாகணும். நமக்கு அந்த மோட்சத்துக்கு தேவையான மேல்கதியை நாம் அடைஞ்சாகணும். அப்போ நமக்கு இன்னும் நேரம் இருக்குதுன்னு சொல்லி நாம் இதில் எந்த கணக்கீடும் போட முடியாது. எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோன்னே தெரியாது, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அப்போ அது எப்போ தீரும்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால் அது தீர்றதுக்குள்ளார நம்ம இந்த வேலையை செஞ்சாகணும்னு சொன்னால் நாம் முதல்ல செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது அந்த வேலைக்காக தான் இருக்க முடியும். தன்னை அறிவதற்காக நாம் நேரம் ஒதுக்கி முதல்ல தன்னை அறிகிற வேலைகளை நம்ம முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் உலகரோட நம்ம ஒத்து போய்க்கலாம், ஒத்து வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த உலகத்தோடு ஒத்து வாழ்ந்துக்கிட்டு கடைசி காலங்களில் ஜீவன் போதாமல் போகும்போது தன்னை அறிவதற்குள்ள அது முழுவதுமாக நசிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் பிறந்து வந்ததனுடைய அந்த நோக்கமானது அங்கே ஈடேறாமல் போயிடும். பிறவி பெரும் பயன் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடும். அதனால் நம்ம உடம்புக்குள்ளார அந்த ஜீவசக்தியானது தீர்வதற்குள்ள தன்னுடைய சக்தியை எவ்வளோ உள்ளுக்குள்ளே நிலைநிறுத்தி வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நிலைநிறுத்தி வச்சு இன்னும் கொஞ்சம் கூட அந்த ஆயுளை நீடிக்க செஞ்சு நம்ம தன்னை அறிவதற்கான அந்த வேலைகளை செய்து முடித்தாகணும். இந்த ஒரு வழி தான் இருக்குது. இதை தவிர மோட்சம் அடைகிறதுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம ஜீவனை நம்ம உடம்புக்குள்ளாரே வச்சிருந்து அதைய ஈஸ்வரத்துவமாக மாற்றி அமைச்சாகணும். ஈஸ்வரத்துவத்துக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறங்கிற நிலைமையில் இருக்கிறோம். இது ஏன் ரெண்டும் வேற வேறையாக நாம் கவனிக்கிறோம்? ரெண்டும் வேற வேறையாக இருக்கிறதுக்கு உண்டான வித்தியாசம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வித்தியாசத்தை சரி பண்ணி ஆகணும். அப்போ குணமுள்ள அந்த சத்துவ குணமுள்ள ஜீவனானது அந்த குணத்தை இழக்கும் போது அது ஈஸ்வரனாக மாற்றம் அடையுதுன்னா இந்த சத்துவ குணத்தை இழக்கிறதுக்கு என்ன வழி? அந்த ஜீவனானது செயல்படுறதுக்காக ஒரு தொழில் செய்வதற்காக தான் குணம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அது என்ன தொழில் செய்யுது? அந்த தொழிலை நிறுத்துறதுக்கு என்ன வழி? இதை நாம் ஆலோசனை செஞ்சு பார்க்காம, இதை நாம் சரி பண்ணாமல் நம்முடைய ஜீவனை ஈஸ்வரனாக மாற்றமடைய வைக்க முடியாது. நம்முடைய ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றமடையாமல் மோட்சமானது நமக்கு உண்டாகிறது கிடையாது. நம்ம ஜீவன் ஈஸ்வரனாக மாற்றமடையாமல் நமக்கு இந்த சமாதி நிலைமைங்கிறது கிடைக்கிறது கிடையாது. அதனால தான் அதை ஜீவேஸ்வர ஐக்கியம், ஜீவன் ஈஸ்வரனாக ஐக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போது இதுக்கு நமக்கு எந்த ஒரு மந்திர உச்சாரணங்களும் தேவை கிடையாது. இந்த பொருள்கள் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கற்கண்டு எப்படி இருக்குங்கிற அந்த கீ பாயிண்ட்ஸும் நமக்கு தேவையில்லை. கற்கண்டு எங்கே இருக்குது, அதை எப்படி சுவைக்கணும், இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளுடைய சக்தி உள்ளில் நிலைப்பெற செய்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும், இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதை நமக்கு சுலபமாகவே சாமி ஒரு சித்த வித்தைங்கிற பேரில் எளிமையாக ஒரு ஒரு உபதேசமாக நம்ம கையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு. அதை நாம் சரிவர செய்யணும். அதுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து எந்த வேலை வேணாலும் இங்கே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வேலை செய்யாமல் இப்போதைக்கு நம்மளால் இருக்க முடியாது. உபஜீவனத்தை நிறுத்தணும்னு சொன்னால் உடனே நம்ம சட்டரை க்ளோஸ் பண்ணுற மாதிரி, ஒரு கடையை சாத்துற மாதிரி உடனே எல்லாத்தையும் நம்ம சாத்திட்டு போயிட முடியாது. அப்போ அது நமக்கு அந்த புரிதல் உணர்வு ஏற்படணும். இந்த மனமானது தன்னிலை நின்று பார்த்து எது சரிங்கிறத அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான தெளிவோடு அது செயல்பட ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு நாணயத்தினுடைய ஒரு சைடு மட்டும்தான் காமிச்சு கொடுத்துருக்குறோம். நாம் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உலகம்னா என்னங்கிறத மட்டுமே அந்த மனசுக்கு காமிச்சு கொடுத்துட்ருக்குறோம். அதனால் அது உலகத்திலே பந்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சரிங்குது. உலகத்தில் பந்தப்படுறதுக்கு காரணங்கள் அது கற்பிச்சுக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடுன்னு ஒன்று இருக்குது, மறைச்சி வச்சுருக்குறோம் அந்த சைடை. அது நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு சைடு. அந்த உள்முக பயணத்தை நம்ம மனசுக்கு காமிச்சதே கிடையாது. ரெண்டு விஷயத்தை காமிச்சாதான் இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு மனசு தேர்ந்தெடுக்கும். இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சதே ஒரே சைடு தான் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றே தான் அது கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதை இந்த உலகத்தையே தான் செலக்ட் பண்ணுது இந்த மனசு. ஏன்னா அது ஒன்றை தான் காமிச்சு கொடுத்துருக்குறோம். அந்த உள்நிலை பயணத்தை நம்ம இது நாள் வரைக்கும் காமிச்சது கிடையாது. அதை காமிச்சு கொடுத்தா மனசு இந்த ரெண்டையுமே அனுபவித்து பார்த்துக்கிட்டு எது சிறந்ததுங்கிறத அது புரிஞ்சுக்கும். அப்படி அது உள்ளார்ந்த பயணத்தை தேர்ந்தெடுத்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை இந்த உலகம்ங்கிற பந்தத்துக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு அது ஒரே ஒரு செகண்ட் ஒரு ஆனந்தத்தை கண்ணிமைக்கிற நேரத்தில் உண்டாகக்கூடிய ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு அது அவ்வளோ பாடுபடுது. அந்த ஆனந்தத்துக்காக அது கட்டுப்பட்டும் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவிகளும் ஆசைப்படுகிறதும் ஆக்கிரசம் படுகிறதும் இந்த ஸ்திரீ புருஷ சேர்க்கைக்காகும்னு சாமி சொல்றாரு. இந்த ஒரு சேர்க்கையில் உண்டாகக்கூடிய கண்ணிமைக்கிற நேரத்தில் உண்டாகக்கூடிய அந்த ஆனந்தத்துக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவிகளுமே அதுதான் ஆசைப்பட்டுட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த கண்ணிமைக்கிற உண்டாகக்கூடிய அந்த ஆனந்தமானது நிரந்தரமாக கிடைச்சதுன்னு சொன்னால் அந்த மனம் சும்மா விடுமா? கண்ணிமைக்கிற நேரத்தில் உண்டாகக்கூடிய சுகத்துக்கே அது இவ்வளோ தூரம் அது அடிமைப்பட்டு இருக்கும்போது அது கண்ணிமைக்கிற நேரம் கூட நீங்காமல் இருக்கக்கூடிய நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அதை அனுபவிச்சிருச்சுன்னா அந்த மனம் சும்மாக இருக்காது. அது அந்த ஆனந்தத்தை விட்டுட்டு வெளியில் வேற எது கூடயும் பந்தப்பட்டு வராது. ஸோ அந்த பகுதியை நாம் இதனால் வரைக்கும் காமிச்சு கொடுக்கல. அதை காமிச்சு கொடுக்கும்போது கைவல்யம்ங்கிறது நமக்கு சுலபமாயிரும். அந்த மனமானது அதை ருசி பார்க்குற வரைக்கும் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி அதுக்கு ஒரு முறை சுவையை காமிச்சு கொடுத்துட்டா போதும். அப்புறம் அது அந்த சுவையை விடவே விடாது. எனக்கு அதுதான் வேணும்னு அது பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நிலையை நாம் அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சித்த வித்தையை எந்த நேரமும் மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். தன்னிலை உணர்வதற்கான அந்த முயற்சியானது எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் இந்த 21ஆம் அத்தியாயத்தில் சதுர் மகா வாக்கியங்களாக அதனுடைய அர்த்தங்களாகவும் அதனுடைய செயல்முறையாகவும் சாமி சொன்ன விஷயமாக நான் படிக்கும் போது எனக்கு புரிஞ்சதை உங்களோட நான் பகிர்ந்துருக்கிறேன். வேற யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஆத்த நமஸ்காரம் ஐயா. ஆத்த நமஸ்காரம் சேகர் ஐயா. இப்போ இந்த நம்ம ஜீவனை எவ்வளவுதான் சேமிச்சு வச்சாலும் இந்த உலகப்பற்ற விடாம ஒரு விடுதலை அடையலன்னா நம்ம மோட்சம் அடைய முடியாது இல்லைங்களா? ஆமாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ அந்த உலகப்பற்று எதுக்காக இந்த ஜீவனை காப்பாற்ற சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜீவன் தீர்ந்து போற வரைக்கும் தானே நமக்கு டைம் இருக்குது. ஒரு ப்ராஜெக்டை உங்க கையில கொடுத்து ஒரு வாரத்துல இதை எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றோம். நம்ம அடிச்சு பிடிச்சி அந்த ப்ராஜெக்டை கிளியர் பண்றதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஐடியில் வேலை செய்யறவங்க எல்லாம் ராத்திரி பகலா உட்காந்து அந்த ப்ராஜெக்டை கிளியர் பண்ணணும்பாங்க. திடீர்னு ஒரு 3 நாள் கழிச்சு இன்னொரு 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க ஆனா கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல. அப்பா ஒரு வாரம் சொன்னாங்க அதுக்குள்ள முடிக்கலாம்னு நினைச்சோம், இன்னும் 2 நாள் கூட இருக்குது, அப்ப கண்டிப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுது இல்லையா? அப்ப அவர் இன்னமும் எவ்வளவு கான்பிடென்ட்டா அந்த வேலையை செய்வாரு. ஒரு 2 நாள் முன்னாடி இன்னொரு நாள் கூட நான் டைம் தர்றேன் பரவாயில்ல எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் இன்னமும் அதை முடிக்கிறது எவ்வளவு ஊர்ஜிதமா இருக்கும், எவ்வளவு திட நம்பிக்கையோட அவரால் அதை முடிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கையோட அவர் செயல்படுவார். அவர் அதில் கண்டிப்பா முடிச்சிருவார் இல்லையா, எந்த எக்ஸ்கியூஸும் இல்லாம. அப்போ நாம இயல்பாகவே சாதாரண மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா 21,600 முறை சுவாசத்தை வெளியில விட்டு ஒரு 70 வருஷம் வரைக்கும் சுமார் வாழ்றாங்க. நாமளும் அதே மாதிரியே ஒரு வாழ்வியல் முறையைத்தான் நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அந்த 70 வருஷத்துக்குள்ளார நமக்கு இந்த வித்தை வர்றதுக்கே 30-40 வருஷம் வேஸ்ட் ஆகி போயிடுச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம அதை முடிக்கணும்னு சொல்லி தீவிரமா போற இடத்துல இந்த சதா அபியாசம் மூலமா அந்த 70 வருஷங்கிறது நீண்டு போய் ஒரு 80 வருஷமா கிடைச்சதுன்னா அந்த 10 வருஷம் நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் போது அப்ப இந்த பிறவிலேயே இந்த ஜீவன் நமக்குள்ளார இருக்கிறதுக்குள்ளாரையே அது அடையறதுக்கான வாய்ப்புங்கிறது எக்ஸ்டன் ஆகுது இல்லையா? அப்போ அந்த 70 வருஷத்துல முடியாட்டினாலும் கூட இன்னொரு 10 வருஷம் இருக்குது, தொடர்ந்து முயற்சி செஞ்சா அதுல கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 80ங்கிறது இன்னும் 90 வரைக்கும் நீண்டு போனா அவர் கண்டிப்பாக அடையறதுக்கான வாய்ப்புங்கிறது ஷூரிட்டிங்கிறது கிடைச்சிரும் இல்லையா? ஏன்னா அவருடைய தொடர் முயற்சி அங்க ஈடேறும் போது இன்னமும் ஷூரா அவர் அடைஞ்சிருவாரு, இந்த ஜென்மத்திலே அடைஞ்சிருவாருங்கிற அந்த ஊர்ஜிதம் அவருக்கும் ஏற்படும். அவருடைய செயல்பாட்டில் அந்த பலனை அவர் அனுபவிக்க முடியும் இல்லையா? ஸோ இதுக்காக தான் அவங்க ஜீவனை காப்பாற்றி வைங்க, ஜீவனை செலவு பண்ணாதீங்க, ஜீவனை விரயம் பண்ணாதீங்க. அது வெளியில விடுறதா இருந்தா கூட விசாரித்து அறியணும். இப்போ ஒரு வெளியில ஒரு விஷயத்துக்காக போறோம், இது போறதுனால நமக்கு என்ன பலன் உண்டாக போகுது, இந்த செயலுக்காக வேண்டி நம்ம ஜீவனை இழக்கிறோம், அது உண்மையாவே ஒர்த்து தானா, இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணுமா, இல்ல இந்த நேரத்துல இந்த செயலை தவிர்த்துட்டு நம்ம உட்காந்து தன்னிலை அறியறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணலாமா
அப்படிங்கிற விசாரிச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் சாமி செய்ய சொல்றாரு. இப்போ நாம வெளியில வந்து இந்த ஜீவனை விரயம் பண்றதுக்கு நாம ஒரு காரணத்தை கற்பிச்சு வச்சிருக்கிறோம். உபஜீவனம், ஒரு தொழில் வேணும், பணம் வேணும், குடும்பத்தை பார்க்கணும், இப்படி நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு கமிட்மெண்ட் நம்ம அதை காரணமா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதை தாண்டி வேற என்னென்ன இதுக்கெல்லாம் இந்த ஜீவனை செலவு பண்றோம்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தா தெரியும் அது இதை விட ஜாஸ்தியா அதுக்கு பண்ணிட்டு இருப்போம்ட்டு. ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு தான் சம்பாதிக்கிறோம்னு சொல்றோம், 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம், அதுல சாப்பாட்டுக்குன்னு சொல்லி நம்ம செலவு பண்ணக்கூடியதை நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு மீதம் இருக்கக்கூடிய காசை என்ன பண்றோம்னு கவனிச்சு பாருங்க. சாப்பிட்றத தவிர்த்துட்டு இன்னும் மற்ற விஷயத்துக்கு தான் அதை விட 3-4 மடங்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குன்னு கேட்டா பொதுவா சாப்பிட்றதுக்காக தான். சம்பாதிக்கலன்னா எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்போம். ஆனா ஆடம்பர செலவுகள் செய்யறதும் அதே உபஜீவன வாழ்க்கையில தான், அதே ஜீவன செலவு பண்ணி தான். அப்போ இதெல்லாமே சாமி விசாரிச்சு அறியணும். இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ நெருக்கமான சட்டங்களை சாமி கொடுத்து இவ்வளோ எளிமைக்குள்ள நம்மளை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. நாம சம்பாதிக்கக்கூடிய காசு நமக்கு சேவிங்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஃபியூச்சர்ல சீக்கிரமாவே வாலண்டியரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு பேசாம உட்காந்துடலாம். நமக்கு அதிகமான சேமிப்போட இருந்து நம்ம சிக்கனமாக இருந்து ஜீவனுக்கு தேவையான உபஜீவனத்துக்கான விஷயங்களை மட்டும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு நம்மளுடைய பணமாகட்டும் ஜீவனாகட்டும் இதெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தோம்னு சொன்னா ஒரு 30-40 லட்சம் ரூபா 50 வயசுக்குள்ள நீங்க சேமிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? பேசாம அதை நீங்க ஏதாவது ஒரு எஃப்டில போட்டு கிடைக்கிற காசை வச்சு நீங்க பாட்டுக்கு அந்த உபஜீவன வாழ்க்கையை மேற்கொண்டுட்டு முழு நேரம் உட்காந்து தவம் பண்ணிட்டு பேசாம இருந்துக்கலாம் இல்லையா? இதே அந்த பணத்தை நாம சேமிச்சு வைக்கல அப்படிங்கிற பட்சத்துல கடைசி வரைக்கும் வேலைக்கு போகணுங்கிற பட்சத்துல 59-60 வயசு வரைக்கும் நம்ம அன்றாட கூலிக்காக நம்ம வேலைக்கு போயிட்டே இருக்கிறோம்னு சொன்னா உபஜீவனத்துக்கான நேரம் அதுலயே போயிருதுங்கிறப்போ நம்ம தன்னை அறியறதுக்குங்கிற நிலைமை கிடைக்கிறது இல்லையா? அப்போ உபஜீவனத்தை ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணி ஆகணும். நம்ம ஜீவனுடைய விரயத்தையும் அப்பதான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்பதான் தன்னை அறிவதற்கு நம்ம ஃபுல்ஃபில்மெண்ட்டோட நம்ம உள்ள இறங்கி வேலை செய்ய முடியும். 100% ஐயா பாலசுப்ரமணிய சொல்லுவாரு, நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த நேரத்தை 100% கொடுக்கணும்னு சொல்லுவார். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்லும் போது. என்னால் ஒரு 4 மணி நேரம் என்னால் தன்னை அறிவதற்கு கொடுக்க முடியும்னு சொன்னால் நான் அதில் 2 மணி நேரம் தான் கொடுக்குறேன்னு சொன்னால் அது என்னுடைய 50% தான் கொடுக்குறேன்னு அர்த்தம். என்னால் 4 மணி நேரம் கொடுக்க முடியும்னா 4 மணி நேரமும் கொடுக்கணும். அதுதான் 100% அவர் சொல்றது. அதுதான் அங்க சத்தியத்தோட நடக்கிறது, அதுதான் உண்மையா நடக்கிறதுன்னு அர்த்தம். அங்கதான் நமக்கு தன்னுடைய ஜீவன் மேல அக்கறை இருக்குதுன்னு அர்த்தம். என் கூட இருக்கிற ஒருத்தருக்கு அவருக்கு இருக்கிறதே 2 மணி நேரம் தான். ஆனா அவர் அந்த 2 மணி நேரத்தையும் கொடுக்குறாருன்னு சொன்னா அவர் உண்மையா இருக்கிறாரு, அவர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரு, அவர் தன்னுடைய உயிர் மேல அவ்வளோ ஜாக்கிரதை நிலைமையில இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவரும் 2 மணி நேரம் தான் இருக்கிறாரு, நானும் 2 மணி நேரம் தான் செலவு பண்றேன் ஜீவனை காப்பாத்துறதுக்கு. ஆனா அவருக்கு கிடைச்சதே 2 மணி நேரம், அந்த 2 மணி நேரத்தையும் செலவு பண்ணிட்டாரு. ஸோ அவர் 100% கரெக்டா இருக்கிறாரு. எனக்கு கிடைச்ச 4 மணி நேரத்தில் நான் 2 மணி நேரத்தை செலவு பண்றேன். நான் 50% தான் நான் உண்மையா இருந்திருக்கிறேன், 50% நான் வேற எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிட்டேன். அப்போ நானும் 2 மணி நேரம் பயிற்சி பண்றேன், அவரும் 2 மணி நேரம் பயிற்சி பண்றாரு. ஆனா இந்த 2 பேத்துல யாருக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னா அவருக்கு தான் கிடைக்கும். 100% அவர் தன்னை உணர்வதற்கான நேரத்தை அவர் செலவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதனுடைய பலனானது அதிகமா இருக்கும். ஆனா 2 பேருமே 2 மணி நேரம் பண்ணியிருப்போம், ஆனா எனக்கு கிடைக்காது, அவருக்கு கிடைக்கும். ஸோ இந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்க வேற ஏதோ கேட்க போய் நான் வேற ஏதோ டாபிக் உள்ள போயிட்டேன். இல்ல பரவாயில்ல, கரெக்டா இருந்துச்சு. இல்ல ஏன் இப்போ வித்தியார்த்திகள் நினைக்கிறாங்கன்னா ஜெபம் டைமுக்கு பண்றது அதிகமா எப்ப முடியும் அப்பெல்லாம் பண்றாங்க. ஆனாலும் இந்த உலக பற்ற விட முடிய மாட்டேங்குது, அது ஒரு சைட்ல போயினே இருக்கு. அப்ப வெறும் ஜெபம் பண்றால மோட்சம் அடைய முடியாது இல்ல, அந்த பற்ற விட அதுக்குதான் சாமி வந்து எளிமையான வாழ்க்கை முறை, நாம சுத்த சன்னியாசிகளாக சத்துவ குணத்தோட சார்ந்தவங்களாக இருக்கணுங்கிறதுக்காக தான் சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டங்கள் உள்ள வரும்போது நம்முடைய அகங்காரமும் மனமும் அது வந்து வெளியில இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல வியாபிக்காம அந்த சட்டங்கள் பாதுகாத்துக்குது. பயிற்சியும் அந்த வேலையை தான் செய்யுது, கூடவே சேர்ந்து சட்டமும் செய்யுது. அப்ப ஒரு வேலையை 2 பேர் செய்யும் போது அந்த வேலை இன்னும் சீக்கிரமா முடியும் தானே. அந்த மாதிரி கூட அவரை அந்த சட்டத்தையும் சேர்த்திக்க சொல்றாரு சாமி.
வெறும் மருந்து மட்டும் சாப்பிட்றதுக்கு பதிலாக பத்தியத்தையும் சேர்த்திக்கோ, மருந்து சீக்கிரமா வேலை செய்யும், வீரியம் அதிகமாயிரும், சீக்கிரமா நோய் குணமாயிரும்னு அந்த வைத்தியர் சொல்றபடி நமக்கு வித்தையோட சேர்ந்து சட்டமும் வரும்போது நமக்கு அந்த எளிமையான வாழ்க்கை முறையும் ஜீவனை காக்கக்கூடிய அந்த லட்சியமும் இன்னும் மேலோங்கும். So, அந்த நிலைமையில நம்மளுடைய உள்ளார்ந்த பயணமானது இன்னும் ஆழமா போயிடும். நமக்கு அந்த அந்த டெடிகேஷன் கிடைக்கும். அந்த உலகத்து மேல டேஸ்ட் போக மாட்டேங்குது. ம். அதுதாங்க ஜபம்லாம் நல்லா சரி எல்லாம் பண்றாங்க, ஆனா அதை விட முடிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இப்ப சொன்னேன், அதுக்கு தான் நாம ஒரு காரணத்தை கற்பிச்சு வச்சிருக்கிறோம், உபஜீவனம். ஸோ அதை ஒன்றை வச்சுக்கிட்டு தான் நாம மற்ற எல்லா பந்தங்களையும் இழுத்து போட்டுக்கிறோம். ஸோ அந்த வெறும் சாப்பாடு ஒண்ணு பெருசா தேவையில்லையா? ஆமா வெறும் ஆமா சாப்பாடு ஒண்ணு பெரிய விஷயம் தேவையில்ல, ஆமா அது இல்லாம வேற இடத்துல நம்ம நாட்டம் போகுது. ஆமா அதுதான் நான் சொன்னேன். உபஜீவனம்ங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நாம வெளியில வர்றதுக்கு நியாயம்னு சொல்றோம். ஆனா அந்த நியாயத்தை அநியாயமாகவும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். வேற வேற விஷயங்களுக்கு தான் அதிக அளவுல பயன்படுத்துறோம். ஆமா அதுதான். ஸோ அதுக்கு நாம நிறுத்தி ஆகணும். அப்படின்னா உபஜீவனத்துக்கான தேவையை நாம நிறுத்தி ஆகணும். இப்போ எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் ஏன் வேலைக்கு போக போறேன் இல்லைங்களா? அப்ப நம்ம அங்க போய் நான் ஒரு காரணத்தை நான் வந்து நியாயப்படுத்த முடியாது. நான் வேலைக்கு போய் தான் தீருவேன், இல்லைன்னா நான் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே சேவிங்ஸ்ல இருக்குங்கிற சமயத்துல நான் இருக்கிறத வச்சு சாப்பிட்டு பேசாம தியானம் பண்ணலாங்கிற நிலைமைக்கு தான் வந்து ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அதுக்கு தான் சாமி வந்து நம்மளுடைய ஜீவனையும் நம்மளுடைய தனத்தையும் நாம் சேமித்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த உபஜீவன வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அதை நிறுத்தி ஆகணும். வேலைக்கு போகாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு மாறி மாறி போயிட்டு நம்ம டிக்கெட்டை போட்டுட்டு அலைஞ்சுக்கிட்டு இப்படி இருக்கிறதுக்கு கிடையாது. அது அந்த உபஜீவனத்தை நிறுத்தியாச்சுன்னா உள்நிலை பயணத்துக்குள்ளே போயிடணும். வெளியில் இருக்கக்கூடிய அன்னம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அன்னத்தை எடுக்கிறதுக்கு தயாராகிடணும். இந்த கிளை இல்லைன்னா இன்னொரு கிளைன்னு சொல்லி ஏதோ ஒரு கிளையை பிடிச்சாகணும். ரெண்டையுமே பிடிக்க மாட்டேன்னு சொன்னால் நம்மளுடைய நிலைமை இன்னும் பரிதாபமாயிரும். ஸோ அதுக்கு வந்து இந்த சதா அபியாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுகள் குறைய ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இந்த உலகத்தை மறக்கிறதுக்கு பழகிடுவீங்க. ரொம்ப அவசியம் இல்லாதது வந்து அது ஆட்டோ டெலிட் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அது உள்ளே வந்திருக்கும், அது அவசியம் இல்லைன்னு சொன்னால் 5 நிமிஷத்துலேயே அது ஆட்டோ டெலிட் ஆகிரும். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்ன இது மறந்துட்டோம், ஒருத்தருடைய பேர் ஞாபகத்துக்கு வராமல் போயிடும். ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம், அது அவசியம் இல்லாத வேலையாக கூட இருக்கலாம், உடனே அது ஆட்டோ டெலிட் ஆயிரும். அது அவசியம் இல்லாததுனால எதெல்லாம் அவசியம் எதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறத அதை பார்த்து அதை ஸ்டோர் பண்ணிக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த வஸ்து எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் பிரைமரி மெமரியில் கொண்டு போய் வச்சுக்கும், முக்கியம் இல்லாதெல்லாம் செகண்டரி மெமரியில் கொண்டு போய் வச்சுக்கும். இந்த செகண்டரி மெமரி ஆட்டோ டெலிட் ஆகிட்டே இருக்கும். பிரைமரி மெமரி என்ன பண்ணாலும் டெலிட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பந்தத்தை ஏற்படுத்திக்காதீங்க. பந்தப்பட்டுட்டோம்னு சொன்னால் அது பிரைமரியில் போய் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அதை அங்கேருந்து நீக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அப்போ ஏதாவது ஒரு செயல் செய்யும் போது அது எப்படி பதியுதுங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரித்து கவனித்து பார்க்கணும். இப்போ நாம் ஒரு 4 நாள் முன்னாடி என்ன குழம்பு சாப்பிட்டோம்னு நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, ஏன்னா அது நமக்கு அவசியம் இல்லை. நாம் சாப்பிட்டோம், அது அந்த நேரத்துக்கு தேவைப்பட்டுச்சு, அதோட விட்டுட்டோம். நமக்கு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால அது என்னாச்சுன்னா செகண்டரி மெமரியில் இருந்துச்சு, அந்த நாள் முழுவதும் கூட அது இருந்திருக்கலாம். அடுத்த நாள் வந்து அடுத்த வேறொரு குழம்பு வரும்போது வேறொரு குழம்புனுடைய ருசியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இது ஆட்டோ டெலிட் ஆகி போயிடுச்சு. ஆனால் அது எப்போ பிரைமரி மெமரிக்கு போகும் தெரியுங்களா? அந்த குழம்பு நாம் ஒரு குக்கிங் ப்ரோக்ராமுக்கு போய் கலந்துக்கிட்டு நாம் ஒரு வத்த குழம்பு வச்சு அந்த வத்த குழம்பு வச்சதுனால நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த குழம்புங்கிற அந்த விஷயத்தை நாம் சமையல் செஞ்சதில் நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகுது. ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே ஒரு சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷம் வந்ததுமே அது என்ன ஆகுதுன்னா நேராக பிரைமரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆயிரும், பந்தம் ஆயிடுச்சு. ராகத்வேஷம் அதில் கலந்ததுமே அது ரெக்கார்டிங் போயிடும், அது வந்து பிரைமரி மெமரியில் போயிடும். நீங்கள் பல வருஷம் கழிச்சு படுத்த படுக்கையாக இருக்கிற சமயத்தில் கூப்பிட்டு நீங்கள் ஒரு குக்கிங் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினீங்களா, அப்போ என்ன குழம்பு வச்சிங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டால் அப்பாவும் சொல்லுவார், அவர் ஆமாம் வத்த குழம்பு வச்சேன் பாரு.
ஆனால் இன்னைக்கு 4 நாள் முன்னாடி செஞ்சு சாப்பிட்ட குழம்பு ஞாபகம் இல்லை. ஆனால் அதில் ஒரு இன்பம் வந்துருச்சுன்னு சொன்னால், அதில் இன்பம் கலந்துருச்சுன்னா அந்த சம்பவம் வந்து பிரைமரி மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். அது மறக்கவே மறக்காது. ஸோ இதைத்தான் பந்தம்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தை மறக்கிறதுக்கு படிக்கணும்னா எல்லாமே செகண்டரி மெமரியில் வச்சுக்கணும், பிரைமரிக்கு கொண்டு போகவே கூடாது. அதனால தான் எந்த ஒரு செயல்லையும் சுகத்தையோ துக்கத்தையோ கொண்டு வராதீங்க, சமநிலையாகவே பாருங்க, சாட்சியாக பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். இதே அந்த குழம்பு அசிங்கமா இருக்குது, வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லி உங்களை திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அப்பவும் நீங்க மறக்க மாட்டீங்க அந்த குழம்ப. அவ்வளோ அந்த அளவுக்கு மோசமாய் போச்சு, ரொம்ப அவமானப்பட்டுட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல துக்கம் வந்துடும். அந்த துக்கத்தினாலே அது பிரைமரி மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். அப்பவும் அந்த குழம்பு உங்களால மறக்க முடியாது. அப்போ எந்த ஒரு செயல் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம், ஆனா அந்த செயல்ல ஒரு இன்பமோ துன்பமோ இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அதுல நம்ம இன்ட்ராக்ட் ஆயிட்டோம்னா அது பிரைமரி மெமரியில் ஸ்டோர் ஆயிரும். அப்புறம் அதை டெலிட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுக்கு தான் சாமி வந்து சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே எல்லா வேலையும் செய்யுங்க. அதுல சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நீங்க வந்து அங்க போய் நிவர்த்தி பண்ண முடியாது. அப்போ உங்களால வந்து அது பந்தமாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது. அந்த சமயத்தில் நீங்க எல்லா வேலையிலும் செஞ்சுட்டு இருக்கலாம், ஆனா பற்று இல்லாமல் அதை உடனே ஆட்டோ டெலிட்டுக்கு நீங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாங்கிறார். நீங்க சொன்ன இந்த உலகம்ங்கிற விஷயத்துல நம்மள மாதிரி நிறைய சித்த வித்தியார்த்திகளாகட்டும் எல்லாருமே அங்க பந்தப்பட்டு கிடக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு செயல்களையும் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான், அதுக்கு ரியாக்ட் பண்றதுனால தான். நம்ம செஞ்சதை எடுத்துக்கூடாது எதுவுமே. ஆமா, நல்லா குழம்பு வச்சா கூட நான் வச்சேன்னு எடுக்கக்கூடாது, கெட்டு போனாலும் நான் வச்சேன்னு எடுத்துக்கூடாது, நானே இருக்கக்கூடாது. அந்த எந்த ரியாக்டும் நீங்க கொடுக்க கூடாது. அப்படியா சரி அப்படின்ட்டு நீங்க போயிடணும். அதுல சந்தோஷத்தையும் துக்கத்தையும் அதுல இணைச்சிட்டீங்கன்னா அது பிரைமரி மெமரிக்கு போயிடும், மறக்க முடியாம போயிடும். அப்புறம் அதை பத்தியே நிறைய அந்த குழம்பை பத்தி யாராவது பேசினாலே உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். வத்த குழம்பை பத்தி பேசினாலே நாம சந்தோஷப்பட்டதும் துக்கப்பட்டதும் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது இன்னும் ஸ்டோரேஜ்ல இருக்குதுன்னு அர்த்தம். அத புகழ்ச்சி இகழ்ச்சி ரெண்டுமே அடிமையாக. ஆமா, ரெண்டுமே நம்ம வச்சுக்க கூடாது. நன்றி ஐயா. சந்தோஷம். ஆத்து நமஸ்காரங்க. சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு பண்ணிடலாங்க. சுப்பிரமணியம் ஓகேங்க. அப்போ நன்றி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும் போது செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்தியத்தை நம்ம வந்து மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சதா மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது தான் நம்ம ஜீவனுக்கு தேவையான அந்த மேல்கதியானது கிடைக்கப்பெறுது. நாம் செய்யக்கூடிய இந்த சாதாரண கதியானது அது சமீரணன்னு சொல்லக்கூடிய அந்த மேல்கதியாக மாற்றம் அடையணும்னு சொன்னால் ஒரு நிமிஷம் நேரம் கூட இதை நிறுத்தாமல் மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யாமல் நமக்கு நேரம் கிடைக்கும் போது மட்டும் இது செய்யறதுல நமக்கு அந்த கதியானது மாற்றம் உண்டாகிறது கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு மாற்ற வேண்டியதாக இருக்கும். நாம் 1 மணி நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த சரியான கதியாக அந்த மேல் கதியாக மாற்றமடைய செய்கிறதுக்கு நமக்கு சுமார் 3/4 மணி நேரம் கடுமையாக பயிற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதை மற்ற நேரங்கள் எல்லாம் முழுவதும் அந்த அபியாசத்தில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் நிஷ்டைக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க ஒதுக்கக்கூடிய அந்த 1 மணி நேரமும் அதிகபட்சமாக நிஷ்டையிலேயே இருக்கும். நாம் ஒதுக்கக்கூடியதில் 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ மட்டும் நிஷ்டையில் இருக்கும். ஸோ இந்த காலங்கிறது ரொம்ப குறைவானது தான். ஏன்னா நாம் அந்த நிஷ்டையில் மூலாதாரத்திலிருந்து அடுத்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் மனமானது அவ்வளோ நேரம் அது வந்து ஸ்திரமாக இருக்கணும். சாமி சொன்னதாக எனக்கு கணேசையா சொன்ன விஷயம் ஒன்று நினைவுக்கு வருது. ஒருத்தர் 3 மணி நேரம் தொடர்ந்து நிஷ்டையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சமாதி நிலைமை கிடச்சிரும். 3 மணி நேரம் நிஷ்டையில் அவர் இருக்கணும். அவர் 3 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது. அவர் நிஷ்டைக்குள்ளே 3 மணி நேரம் தொடர்ந்து இருந்தார்னா அந்த அளவுக்கு அவங்க நிஷ்டையை அவங்க அதிகப்படுத்தி நீளப்படுத்தி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த சமாதி நிலைமையானது கிடைக்க பெறும். அவங்களால நிர்விகல்ப சமாதி நிலைமை அடையிறதுக்கான தகுதிங்கிறது அங்கே தான் கிடைக்குதுங்கிறார். அப்போ யாரெல்லாம் வந்து
அந்த பெரிய லெவல்ல இருந்து அந்த நிர்விகல்ப சமாதி நிலை அடைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த 3 மணி நேரம் நிஷ்டையை அனுபவிச்சு பார்க்காம முடியாது. அவ்வளோ தூரம் தன்னுடைய நிஷ்டையை நீளப்படுத்தினது மட்டும்தான் இங்கே சாத்தியமாகுது. அப்போ நம்மளை மாதிரி அவங்களும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிஷ்டையில் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அந்த சமாதி நிலைமை கிடச்சிருக்காது. வெறும் மூலாதாரத்தை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கும் மூலாதாரம், நாளைக்கும் மூலாதாரம், அடுத்த நாளும் மூலாதாரம். அந்த மூலாதாரத்தை தாண்டி போகலைன்னு சொன்னால் ஆக்னையில் இருக்கக்கூடிய சமாதி நிலைமை எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும்? அங்கே இருக்கக்கூடிய அனுபவத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ நிஷ்டையானது நீளமாகணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிஷ்டைக்கு தேவையான அந்த மேல்கதியை நம்ம மற்ற நேரங்களெல்லாம் அந்த அபியாசத்தை தொடர்ந்து செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்முடைய சுவாசத்தை இயல்பாகவே ஒரே கதியாக ஏககதியாகவே நம்ம வச்சுருந்தோம்னு சொன்னால் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே அனுபவஸ்தர்கள்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே நிஷ்டைக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க எவ்வளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவ்வளோ நேரமும் அதிகப்படியாக நிஷ்டையில் தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு அனுபவமானது அதிகமாகவே கிடைக்கப்பெறுது. அதனால நாம் இந்த வித்தையில் இருக்கிறதுக்கான நோக்கம் இந்த கதியை மேலும் கீழும் சதா நடத்திட்டு இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயுவை தடுத்து நிறுத்துறதுக்காக மட்டும் கிடையாது. இப்போ சேகரையா இப்போ கேட்ட மாதிரி தான், ஜீவனை தடுத்து நிறுத்திட்டா அதனால மோட்சம் கிடைச்சிருமானா கிடைக்காது. அந்த ஜீவனை தடுத்து நிறுத்துறது மூலமாக நமக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும், நாட்கள் அதிகமாக கிடைக்கும். அதுக்குள்ளார நமக்கு மோட்சத்தை அடையிறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எக்ஸ்டன் ஆகுது. ஆனால் மோட்சம் அடையணும்னு சொன்னால் நிஷ்டையானது நீளப்படணும். அந்த நிஷ்டை நீளமாகாமல் இங்கே மோட்சம் அடையிறதுங்கிறது சுலபம் அல்ல. அந்த நிஷ்டை நீளமாகிறதுக்கு தான் இங்கே சதா பிராணாயாமத்தை சாமி சொல்கிறாரு. கதியினுடைய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதனால் இயல்பாகவே எப்படி மற்ற உயிரினங்கள் ஏககதியில் இருக்குதோ அதுபோல் நாமளும் ஏககதிக்கு மாற்றம் அடைஞ்சு வரணும் அப்படின்னா இங்கே சதா அபியாசங்கிறது நமக்கு தேவைப்படுது. அதனால் சாமி சொன்ன ஃபார்முலாவில் எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் கதியினுடைய மாற்றமானது நமக்கு சுலபமாக கிடைக்கும். அந்த கதி மாற்றத்தோடு நம்ம உட்காந்து ஜபம் பண்ணோன்னு சொன்னால் சீக்கிரமாகவே நிஷ்டை கைகூடும். அந்த நிஷ்டையானது நீளமாகிறதுக்கும் அது வழிவகை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.